செய்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூரத்து சஜதா அல் குர்ஆனில் 32வது அத்தியாயம். இன்றைய வகுப்பிலே நாம் 4 வசனங்களை நாம் பார்ப்போம். 4 வசனங்கள், அதனுடைய கருத்துக்கள், அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை நாம் சுருக்கமாக பார்ப்போம். யார் சரி ஓதுனீங்களா? ஒரு 4 வசனத்தை சூரா சஜதா யாருக்கு பாடம் செஞ்சுக்கிறீங்களா? யாருக்கு உதவிலும் முதல் 4 வசனங்கள். தன்சீலுல் கிதாபி சத்தமாக லா ரைப ஃபீ أم يقولون افترى بل هو الحق خلق السماوات والأرض وما بينهما அடுத்தவங்கள في ستة ما لكم من دونه من ولي ولا شفيع أفلا تتذكرون. அன்புக்குரியவர்களே, சும்மியத் ஹாதிஹி சூரா பிஇத்ததி அஸ்மாஇன் மின்ஹா, முஃபஸ்ஸிரூன்கள் தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. அதிலே குறிப்பாக 2 பெயர்களை சொல்கிறார்கள். சூரா சஜதா அல் குர்ஆன் எத்தனாவது அத்தியாயம் சொல்லுங்கள்? 32வது அத்தியாயம். அப்போ இதனுடைய பெயர்கள் ஒன்று சூரா சஜதா. என்ன பெயர்? சூரா சஜதா. இன்னும் ஒரு பெயர் சூரா அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜதா. புரியுதா? எப்படி சொல்கிறாங்க? அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜதா. இது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை. அப்போ சஜதா அத்தியாயத்துடைய பேர்கள் என்ன? சூரா சஜதா. அடுத்தது சூரா அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜதா. அப்போ தஃப்சீரில் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பரீட்சை வைக்கும் பொழுது இந்த கேள்வி கட்டாயம் வருமா? இப்போ ஒரு கேள்வியை சொல்லியாச்சு உங்களுக்கு எல்லாருக்குமா? ஒரு கேள்வி என்ன செஞ்சாச்சு? அவுட் பண்ணியாச்சா? இன்ஷா அல்லாஹ் பீதுனில்லா. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த அத்தியாயம் நம்ம அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் வசனங்களை 2ஆக பார்த்தோம். அப்படி இல்லையா? ஒன்று மக்கியா, அடுத்தது அல் மதனியா. சூரா அஸ் சஜதா வந்து மக்கியா, மக்கியத்துல். மக்கியான்னு சொன்ன நபி அவருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட அத்தியாயம். இல்லை, கப்ல அல் ஹிஜ்ரா, அப்படி தான் நீங்கள் சொல்லணும். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய அத்தியாயம். ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? மக்கால். அதான் மக்கியா. இந்த இதில் வந்து வஹுக்கியல் இஜ்மா அலா தாலிக, எல்லா முஃபஸ்ஸிரீன்களாலும் அறிஞர்களாலும் இஜ்மாவாக சொல்லப்பட்ட கருத்து தான் இது. என்ன? சூரா சஜதா என்பது மக்கியா அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயம் தஃப்சீருடைய வகுப்புகள் நிறைவு செஞ்சதுக்கு பின்னால் நம்ம முழுக்க அத்தியாயத்துடைய சுருக்கம் பார்த்த மாதிரி மாதா அல்லமத் நம்ம பார்த்தோமா இல்லையா? அது மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குறிப்பாக முஃபஸ்ஸிரூன்கள் அறிஞர்கள் இந்த மின் அபரஸில் மகாசிதில்லதி ததம்மனத்ஹா சூரத்து சஜதா, சூரா சஜதா பொதிந்திருக்கக்கூடிய முக்கியமான சொல்லக்கூடிய 2 விடயங்களை சொல்கிறாங்க.
சூரா சஜிதா நமக்கு சொல்லக்கூடிய, அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான 2 விடயங்கள். ஒன்று, பயானு அஸமத்தில்லாஹி தஆலா ஃபி சிஃபாத்திஹி வ கமாலி குத்ரத்திஹி ஃபில் ஹல்கி வல் அம்ரி வல் பஅதி வல் ஜஸா. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே அவருடைய சிஃபாத்ன்னு சொன்னால் என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் வரக்கூடிய விடயத்தில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய விடயங்கள் சொல்லப்படுது. புரியுதா? அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் நாம் எந்த அளவு அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்று வக்கமாலி குத்ரதி ஃபில் ஹல்க் வல் அம்ர், அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல், பேராற்றல், அதனுடைய கமால் என்ன சொன்ன, என்ன பேராற்றலின் பூரணத்துவம் எதில் ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளில், அல்லாஹு தாலா படைத்ததில், வல் அம்ரன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அப்போ அதனுடைய கமால், அல்லாஹ்வுடைய பேராற்றலின் பூரணத்தன்மை, அந்த கமால் அதை நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா வல் பஅஸி வல் ஜஸா, மறுமைக்காக அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுவது, அதிலே கூலி வழங்குவது, இது சம்பந்தமான விடயங்கள் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது அத்தன்வீஹு பிஷானில் குர்ஆன், அதுக்கு சொல்கிறார்கள் குர்ஆனுடைய அந்த மகத்துவம், அதனுடைய கீர்த்தி இதிலே சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயத்திலே. ஏன் லிஅன்னஹு ஜாமிஉல் ஹுதா அல்லதி ததம்மனத்துஹு ஹாதிஹி சூரா வகைருஹா. பொதுவாகவே அல் குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், அல்லாஹ்வுக்கு என்ன, அதாவது ஹுதல் லின்னாஸ் சொன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அப்போ ஏனைய அத்தியாயங்களும் வசனங்களும் எப்படி படைப்புகளுக்கு, மனிதர்களுக்கு நேர்வழியை சொல்கிறதோ, நேர்வழி அந்த செய்தி ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறதோ, இந்த அத்தியாயத்திலும் அந்த நேர்வழி என்பது மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை தெளிவுபடுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயத்துடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிமில் வந்து 879, சஹீஹ் முஸ்லிமில் வந்து 879வது ஹதீஸாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஉ ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் யௌமல் ஜும்ஆ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள் அதில் ஃபஜ்ருடைய தொழுகையில், எந்த தொழுகையில், ஜும்மாவுடைய தினத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையில் அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜ்தா வஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி, இப்படியே வருது. அப்போ சூரா சஜ்தா, அடுத்தது சூரா அல் இன்சானா, சூரா அல் இன்சான் அல்ல சூரா அத்தஹர், இதை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆமாம், 2 முதல் ரக்காத்தில் என்ன சூரா சஜ்தா, 2வதுல சூரத்து தஹர். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு இது விடாமல், பொதுவாக வெள்ளிக்கிழமை தினம் ஃபஜ்ருடைய தொழுகை இந்த 2 சூறா தான் என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். அதை ஓதுவதற்குரிய காரணம் என்ன, இப்போ வெள்ளிக்கிழமை தினத்திலிருந்து அடுத்த தினங்களும்னு சொன்னாலும் குர்ஆனுடைய வசனங்கள் என்ன, தொழுகைக்குள்ளே மட்டும் நாம் அந்த குர்ஆன் அதுக்குரிய கண்ணியம், அதனுடைய கருத்துக்களை விளங்குறது, அது சொல்லக்கூடிய விடயங்கள் நம்ம ததப்புர் சிந்திப்பது, அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறுவது அந்த தொழுகைக்குள்ளே மட்டுமா இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த அத்தியாயத்தை தொடர்ச்சியாக ஓதுகான்னு சொன்னால், இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், பதிய வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் என்ன சொல்லுங்க, அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், இதற்குரிய கருத்து என்ன, யாருக்கு சொல்லிடும், சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த அலிஃப் லாம் மீம் என்பது பெரும்பான்மையான அறிஞர்கள் அலிஃப் லாம் மீம் என்றால் அதற்கு விளக்கம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அலிஃப் லாம் மீம் என்றே போட்டுருவாங்க. புரியுதா? இப்போ இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தஃசீர் அறிஞர்கள்
பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுவாங்க, அலிஃப் லாம் மீமுக்கு எந்த ஒரு என்ன அர்த்தமும் சொல்ல மாட்டார்கள். சில முஃபஸ்ஸிரூன் அறிஞர்கள் அல்லாஹு அலமு பிமுராதி தாலிக, அதனுடைய நாட்டம் என்பது அது சொல்லக்கூடிய விடயம் யார் மட்டும்தான் அறிந்தவன், அல்லாஹ், அவன் மிகவும் அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அப்போ அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு கலிமா, ஒரு வார்த்தையா? இல்லை. அலிஃப் லாம் மீம் என்பது என்ன? அதற்கு சொல்வார்கள் ஹாதிஹி அல் ஹுரூஃபுல் முக்கத்தான்னு சொல்வார்கள். அல் ஹுரூஃபுல் முக்கத்தான்னு சொன்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். இப்போ சேர்ந்த எழுத்துக்கள் தான் கலிமா, அப்படியே இல்லையா? இப்போ அல்லாஹ் என்றால் பல எழுத்துக்களால் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அப்படியே இல்லையா? முஹம்மதுன்னு சொன்னால் சில எழுத்துக்களால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல் ஹுரூஃபுல் முக்கத்தான்னு சொன்னால் என்ன? துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, பிரிந்து வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு தனியாக வரக்கூடிய எழுத்துக்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அலிஃப் லாம் மீம் என்பது அல் ஹுரூஃபுல் முக்கத்தா அல்லதி உஃப்துதிஹத் பிஹா ஹாதிஹி சூரா வகைருஹா. அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலும் இந்த ஹர்ஃபுகளை கொண்டு எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். இது இல்லாமல் இன்னும் சில அத்தியாயங்களும் அல் ஹுரூஃபு அல் முக்கத்தா கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்தஉ பில் ஹுரூஃபில் முக்கத்தா, ஹுரூஃப் முக்கத்தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயங்கள் அல் குர்ஆனில் 29 அத்தியாயங்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள்? 114 அத்தியாயங்களில் 29 அத்தியாயங்கள் எதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான்? அலிஃப் லாம் மீம் அல்ல, துண்டிக்கப்பட்ட இந்த எழுத்துக்களை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருக்கிறான். அது ஒரு எழுத்தாக வரும். உதாரணமாக காஃப் என்று வருது, ஸ்வாத் என்று வருது. 2 எழுத்துக்கள் ஹாமீம், யாசீன் என்று வருது. 3 எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம். அதே போல் 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள். இப்படி அல்லாஹு தஆலா செஞ்சுக்கிறான் அல் ஹுரூஃப் அல் முக்கத்தாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, 29 அத்தியாயங்கள். அல் ஹுரூஃபுல் முக்கத்தா, நான் அந்த இதே ஒரு மேலதிகமாக ஒரு விளக்கமாக சொல்கிறேன். 14 எழுத்துக்கள் வருகிறது. எத்தனை எழுத்துக்கள்? 14 எழுத்துக்கள். வாங்கதா, அதை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நஸ்ஸ ஹக்கீமுன் லஹு சிர்ருன் காத்திஉன் என்று என்ன அறிஞர்கள் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹர்ஃபுகள் தான் 14 எழுத்துக்களா. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அந்த அடுத்த வசனங்களுக்கு பொறுத்தான் நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் பிஇத்னில்லாஹ். அன்புக்குரியவர், அப்போ அலிஃப் லாம் மீம் என்பதற்கு கருத்து இருக்கா? கருத்து என்ன சொல்லப்படலை. அதனுடைய அதான் அலிஃப் லாம் மீம் என்பது நாம் என்ன புரிஞ்சுக்கொள்ள மட்டும் சொன்னால் அலிஃப் லாம் மீம் தான். புரியுதா? ஹைர். ஆனால் சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, இந்த அல் ஹுரூஃபுல் முக்கத்தாவுக்குன்னு சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இப்போ யாசீன் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹுடைய பெயர். இப்போ தாஹான்னு சொன்னால் என்ன? தாஹா நபி என்று என்ன? இப்போ தாஹான்னு பேர் வச்சுக்கிறாங்களா இல்லையா? இது தாஹான்னு அந்த ஹுரூஃபுல் முக்கத்தா வச்சு தான் பேர் வைத்திருக்கிறார்கள். தாஹான்னு சொன்னால் ரசூலுல்லாஹோட பேர். இதெல்லாம் என்ன? இதற்கு ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் கிடையாது. இப்போ அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே சில சொல்லுவாங்க அலிஃப் என்பது அல்லாஹ்வை குறிக்கும், லாம் என்பது ஜிப்ரீலை குறிக்கும், மீம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கும். இதெல்லாம் என்ன? ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆனால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அலிஃப் லாம் மீம் இதே போன்று அல் ஹுரூஃபுல் முக்கத்தா இப்படி வரக்கூடிய எழுத்துக்களை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருப்பது என்னென்னு சொன்னால் அன்னஹு முரக்கபு மின் ஹாதிஹில் ஹுரூஃபில் அரபிய்யா அல்லதி யதஹத்தஸூன பிஹா சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை எந்த மொழியில் இறக்கிருக்கிறார் சொல்லுங்க? பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியை கொடுத்து அல்லாஹு தஆலா இறக்கிருக்கிறான். புரியுதா? அன்புக்குரியவர்கள், அப்போ அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த எழுத்துக்கள், அந்த கலிமாக்கள், அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை என்ன செஞ்சிருக்கிறான்? இறக்கி வைத்திருக்கிறான். அதே அன்புக்குரியவர்களே, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்கெல்லாம் இந்த ஹர்ஃபுகளை கொண்டு அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுதோ அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை தான் சொல்கிறான்.
ஆனால் சூரா ரூமை தவிர 29 அத்தியாயங்கள் சூரா ரூமில் வந்து அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு பின்னால் அல் குர்ஆனை பற்றி சொல்லல, ஒலிபத்திர் ரூம் அது சொல்லப்படுது. ஆனால் ஏன 28 அத்தியாயங்களும் அல்லாஹு தஆலா இந்த எழுத்துக்களை கொண்டு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட்டு அடுத்ததாக எதை சொல்வான்? அல் குர்ஆனை பற்றி சொல்வான். உங்களுக்கு சூரா பக்ரா சொல்லுங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. அதே போல நீங்கள் சூரா யாசின் எடுத்தீங்கன்னு சொன்னால் யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம். இதே போல ஏனைய அத்தியாயங்களும். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அப்போ இந்த ஹர்புகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களில் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் ஒன்று அந்த மக்கள் பேசிய அவர்கள் அன்று இருந்த அந்த பாஷை எந்த மொழியின் மூலமாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது அல்லாஹு தஆலா இதன் மூலமாக குர்ஆனுடைய மோஜிசா அந்த அற்புதத்தன்மை அல்லாஹு தஆலா செய்கிறான், மக்களுக்கு புரிய வைக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது முதலாவது வசனம் அலிஃப் லாம் மீம். இரண்டாவது வசனம் எப்படி வருது சொல்லுங்க? எதை பற்றி வருகிறது? அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி தான் சொல்கிறான். தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். தன்சீலுல் கிதாப்னு சொன்னா இந்த வேதம் இறக்கப்பட்டதாகும், இறக்கி அருளப்பட்டதாகும். லா ரைப ஃபீஹி, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கிடையாது. அப்ப தன்சீலுல் கிதாப், இந்த வேதம் எங்கிருந்து இறக்கப்பட்டது? மிர் ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன கருத்து. அப்ப அகிலத்தாரின் இறைவனாகிய அந்த இறைவனிடத்திலிருந்து என்ன இறக்கப்பட்டதாகும். மொத்தமாக நாங்கள் சொல்றேன்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அப்ப அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹாதல் குர்ஆன் லா ஷக்க அன்னஹு நஸல மின் இந்தில்லாஹி அல் ஹாலிகி அல் மாலிகில் முதப்பிர் லிஜமீஇல் ஆலமீன் என்று சொல்கிறார்கள். அப்போ அகிலத்தார் அனைவரையும் படைத்த அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கிய வேதமாகும் என்று சொல்கிறார்கள் இந்த குர்ஆன் என்பது. அன்புக்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இது மாதிரி அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்கள் சொல்வான். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது எங்கிருந்து இறக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. காரணம் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் இது யாருக்கு இறக்கப்பட்டது? இப்போ பொதுவாக ஹுதல் லின்னாஸ் எல்லா மக்களுக்கு இறக்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க யாருக்கு ஓதி காட்டினாங்க? மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு தான் ஓதி காண்பித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வேதத்தை நிராகரித்தார்கள். என்ன செஞ்சாங்க? இந்த வேதத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க நிராகரித்தார்கள். பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்வான், அவங்க சொன்னாங்க இது அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல. முஹம்மது என்ன செய்கிறாரு? எட்டு கட்டி என்ன செய்கிறாரு? பொய்யை அல்லாஹ்வின் பக்கம் பொய்யை சேர்த்து சொல்கிறார் என்று அவங்க சொன்னாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னான் தன்சீலுல் கிதாப் லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, அப்ப தன்சீல் என்ற வார்த்தை எதை குறிக்கும்? இறக்கப்பட்டது என்று சொன்னால் பொதுவாக இதில் தன்சீலுல் கிதாப் என்றே வந்திருக்கிறது. இந்த வேதம் இறக்கி அருளப்பட்டதாகும். பொதுவாக கிதாப் என்று வராட்டியும் தன்சீல் என்று சொன்னால் எதை தான் குறிக்கும்? குர்ஆனை தான் குறிக்கும். தன்சீல் என்று வந்து அல்லாஹ் தான் நிறைய வசனங்கள் தன்சீல் என்ற. அதே போன்று தன்சீல் என்பது வினையடி. நஸ்ஸல் என்று வரும், அப்படி இல்லையா? நஸ்ஸல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீர். சூரா ஃபுர்கான அல்லாஹ் தான் முதலாவது வசனத்தில் சொல்கிறான். அப்போ நஸ்ஸல என்ற அந்த இதிலிருந்து அந்த தன்சீல் என்ற அந்த வினையடி வந்திருக்கிறது. அப்போ தன்சீல் என்று சொன்னால் எதை குறிக்கும்? அல் குர்ஆனை குறிக்கும். அடுத்து இன்னும் உங்களுக்கு இதில் ஒரு விளக்கம் எடுக்கலாம் என்று சொன்னால், இப்போ தன்சீல் இறக்கி அருளப்பட்டதுன்னு சொன்னால் எங்கிருந்து வரணும்? மேலிருந்து தான் குர்ஆன் செய்யப்பட்டிருக்கு, இறக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்மா அக்பர தஆலா அன்ன ஹாதல் குர்ஆன் பிலா ஷக்கின் நஸல மின் இந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக மூன்றாவது வசனம் பாருங்க.
அல்லாஹ் சொல்றான் அம் யகூலூன இஃப்தராஹு பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக லிதுந்திர கௌமன் மா அதாஹும் மின் நதீரின் மின் கபிலிக லஅல்லஹும் யஹ்ததூன். நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். அம் யகூலூன என்ன சொல்ற, என்ன கருத்து சொல்லுங்க. அவர்கள் சொல்கிறார்களா? அவர்கள் சொன்ன யாரை குறிக்கும்? முஷ்ரிக்கீன்களை குறிக்கும். அப்ப அவங்க சொல்றாங்களா, கூறுகிறார்களா? என்ன கூறுறாங்க? இஃப்தராஹு, இதை எதை இஃப்தராஹு, இந்த வேதத்தை இவர் என்ன செய்யறாரு? இட்டுக்கட்டி சொல்கிறார். இவர் இந்த வேதத்தை என்ன செய்யறாரு? இட்டுக்கட்டி விட்டார் என்று இவர்கள் கூறுகிறார்களா? அல்லாஹ் தஆலா இப்படி கேள்வியாக கேட்டுட்டு சொல்றான், பல் மாறாக ஹுவ, இது என்னென்ன இந்த வேதம் அல் ஹக்குன்னு சொன்ன என்ன உண்மையானதாகும். இந்த வேதம் என்னது என்ன சத்தியமானதாகும், உண்மையானதாகும். மிர் ரப்பிக என்ன சொன்ன உம்முடைய, மிர் ரப்பிக உம்முடைய ரப்பிடத்திலிருந்து, இறைவனிடத்திலிருந்து இறங்கிய உண்மையாகும், சத்தியமாகும் என்றெல்லாம் சொல்கிறான். எதற்காகவே இறக்கப்பட்டுச்சு? லிதுந்திர, நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, கௌமன் யாரை? ஒரு கூட்டத்தை, மா அத்தாஹும் அவர்களுக்கு வரவில்லையே, மின் நதீரின் எந்த ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவரும் வரவில்லையே, மின் கபிலிக்குன்னு சொன்ன உங்களுக்கு முன்னால். உங்களுக்கு முன்னால் யாருக்கு முன்னால் சொல்லுங்க? இல்ல, கபிலிக்குன்னு யாரை குறிக்குது? யாரை முன்னோக்கி எல்லாம் சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்ப உங்களுக்கு முன்னால் மின் நதீரின் எந்த ஒரு எச்சரிக்கையாளரும் எந்த ஒரு தூதரும் அவர்களுக்கு வரவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் உம்முடைய ரப்பிடத்திலிருந்து என்ன இறக்கப்பட்ட உண்மையாகும் என்றெல்லாம் சொல்கிறான். எதற்காக வேண்டி? லஅல்லஹும் யஹ்ததூன். லஅல்லஹும் யஹ்ததூன் சொன்னா அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக, அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல நிறைய செய்தி எல்லாம் சொல்றாங்க. ஒன்று அவர்கள் முதலாவது என்ன? அவர்கள் சொல்கிறார்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இஃப்தராஹு, இந்த வேதத்தை யாரு? இவர் தான் இட்டுக்கட்டி சொல்கிறார். அப்ப இதுக்கு தஃப்சீர் செய்யும்போது சொல்றாங்க, சும்ம யுகாதிபுல்லாஹு தஆலா நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிலன், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை விழித்து சொல்கிறான், பல் அயகூலுல் முஷ்ரிகூன், முஷ்ரிகூன்கள் சொல்கிறார்களா, இஹ்தலக ஹாதல் குர்ஆன மின் தில்காஇ நஃப்ஸிஹி, அதாவது இஹ்தலக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன மின் தில்காஇ நஃப்ஸிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புறத்திலிருந்து அவராக என்ன செய்தாரு? இதை இஹ்தலகன்னு சொன்ன அவராக சொல்கிறாரா? வனசபஹு இலல்லாஹி கதிபன், அப்ப அவருடைய புறத்திலிருந்து சொல்லி அதை வனசபஹு இலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்றாரு? பொய்யை சேர்க்கிறாரா என்று அவங்க என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல் அப்படி அல்ல, ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக லைஸல் அம்ரு கமா யகூலுன், அவர்கள் சொல்வது போன்றல்ல. ஃபல் குர்ஆன், குர்ஆன் என்பது ஹுவஸ் சிதுகுஸ் தாபித்து, அதாவது உறுதியான உண்மையாகும். அசாபித்தன்னு சொன்ன என்ன? உறுதியான. அப்போ உறுதியான சிதுக் உண்மையாகும். அல் அல் முனஸ்ஸலு இலைக்க, உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, மின் இண்டி ரப்பிக்க, யாரிடத்திலிருந்து? உம்முடைய இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்டதாகும். இதற்கு லிதுந்திர கௌமன் மா அத்தாஹும் மின் நதீரி மின் கபிலிக்க, உங்களுக்கு முன்னால் அந்த அரபு சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் என்ன செய்யல, வரல. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க எச்சரிக்கை செய்ய வேண்டும். லிதுந்திர பில் குர்ஆன் வ துஹذிர பிஹி கௌமன் லம் யஅதிஹிம் ரசூலுன் யுன்திருஹும் மின் கபிலிக், அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு முன்னால் அவங்களுக்கு என்ன செய்யல, எந்த ஒரு ரசூலும் வரல, அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கான்? உங்களை நதீர்னு சொல்ல என்ன கருத்து? எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக அனுப்பி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் சூரா யாசின்ல வந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். 6வது வசனத்தில் கமா கால தஆலா லிதுந்திர கௌமன் மா உன்திர ஆபாஉஹும்,
ஃபஹும் காஃபிலூன். அதாவது அதுலேயும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்கிறான், வல் குர்ஆனில் ஹக்கீம், அப்படியே இல்லையா? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் லிதுந்திர கௌமன், ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். மா உந்திர ஆபாகும், அவர்களுடைய ஆபாக்கள் சொன்ன யாரு? மூதாதையர்களுக்கு என்ன செய்யல? உந்திர எந்த ஒரு ரசூலும் வரவில்லை, அனுப்பப்படவில்லை. ஃபஹும் காஃபிலூன், அவங்க எப்படி இருந்தாங்க? பராமுகமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனங்கள் 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா எதை பற்றி சொல்கிறான்? அல் குர்ஆனை பற்றி சொல்கிறான். அல் குர்ஆனை பற்றி சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்த அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார்? லஅல்லஹும் யஹ்ததூன், இதான் ஆக முக்கியமானது. அல் குர்ஆன் இறக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? லஅல்லஹும் யஹ்ததூன், லஅல்லஹும் யஅரிஃபூனல் ஹக்க வயுமினூன பிஹி வயத்தபிஊனஹு, அதான் ஹுதா என்பது, நேர்வழி என்பது. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, மறுமை வரைக்கும் ஹுதல் லின்னாஸ். அல் குர்ஆன் என்பது என்ன? நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொல்ல லஅல்லஹும் யஅரிஃபூனல் ஹக்க, முதலாவது என்ன? இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம குர்ஆன் என்ன செய்யணும்? அமாரிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். குர்ஆனுடைய அறிவு என்பது சுப்ஹானல்லாஹ் கடல் மாதிரி, அப்படியே இல்லையா? நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இது முதலாவது. அப்போ நமக்கு நேர்வழி கிடைக்கணும் என்று சொன்னால் இந்த குர்ஆனின் மூலமாக ஒன்று லஅல்லஹும் யஅரிஃபூனல் ஹக்க, முதலாவது என்ன? சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இரண்டாவது வயுமினூன பிஹி, அதை நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். மூன்றாவது வயத்தபிஊனஹுன்னு சொன்ன அதை நாம் பின்பற்ற வேண்டும். 3. அப்போ குர்ஆனுக்கு நமக்கு நிறைய கடமைகள் அறிஞர்கள் சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் இருந்து இந்த வசனம் முக்கியமாக நம்ம தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க. முதலாவது குர்ஆனை நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். இரண்டாவது குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். மூன்றாவது யத்தபிஊனஹு, அதை பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக 4வது வசனம், இந்த வசனத்தை நாம் நிறைவு செய்வோம். அந்த வசனம் எப்படி? அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஓதுங்க, வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷி மா லகும் மின் தூனிஹி மின் வலிய்யின் வலா ஷஃபீஇன் அஃபலா தததக்கரூன். கருத்தை பாருங்க. அல்லாஹ் அல்லதி, நம்ம அதை பின்னால் சேர்த்து தான் சொல்லணும். அல்லதி வந்தால் பின்னால் வரக்கூடிய அந்த ஃபியலோட நம்ம சேர்த்து சொல்லும்போது தான் அதுக்குரிய என்ன கருத்து வரும். அப்போ அல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, அவன் தான் என்ன வானங்களையும் பூமியையும் படைத்தான். வமா பைனஹுமா, அந்த அதற்கிடையில் இருக்கக்கூடியவற்றையும் படைத்தான். ஃபீ சித்தத்தி ஐயாமின், எத்தனை நாட்களில்? 6 நாட்களில் படைத்தான். அப்போ அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் வமா பைனஹுமா 6 நாட்களில் படைத்தான். சும்ம பின்பு இஸ்தவா அலல் அர்ஷி. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. சும்மஸ்தவா அலல் அர்ஷி, அவன் அரிசின் மீது உயர்ந்தான். அவன் அரிசின் மீது ஆகினான் என்று சொல்லலாம், அல்லது அரிசின் மீது அவன் உயர்ந்தான், அமர்ந்தான் என்று சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்ன அது அதை விட என்ன பொருத்தம் என்று சொன்ன என்ன நான் விளக்கம் சொல்லுவேன் பின்னால், சரியா? அப்போ சும்மஸ்தவா அலல் அரிசி, அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்திருக்கிறான், அரிசின் மீது ஆகிவிட்டான். நான் அப்படி தான் சொல்லணுமா? அடுத்தது மாலக்கும், உங்களுக்கு இல்லை மின் தூனிஹி, அவனை அன்றி. அவன் என்று சொன்ன யாரை? அல்லாஹ்வை அன்றி இல்லை. மின் வலியின் என்றான பாதுகாவலன், பாதுகாவலன். இது நம்ம அதாவது நம்ம உள்ளத்தால் நம்ம உணர்ந்து இதை கேட்கணும். அப்போதான் மாலக்கும் மின் தூனிஹி, அவனை அன்றி உங்களுக்கு இல்லை. மின் வலின்னு சொன்னால் எந்த ஒரு பாதுகாவலனும் இல்லை. வலா ஷஃபீன் என்று சொன்னால் பரிந்துரை பேசக்கூடிய, அப்போ அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய யாரும் கிடையாது. அஃபலா ததக்கரூன், என்ன கருத்து? நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா?
அப்போ அல்லாஹ் இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவன் வானங்களை படைத்திருப்பது, அல்லாஹ்வுடைய சிஃபத் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அரிசி மீது ஆகியிருக்கிறான். அடுத்ததாக அவனை அன்றி உங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, எந்த ஒரு ஷஃபியும் கிடையாது. எனவே அஃபலா தததக்குர், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நல்லுபதேசம் அல்லது நல்லுறவு பெற வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதில் முதலாவது பாருங்க, அல்லாஹுல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்ததி ஐயாம். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமி அதற்கு இரண்டுக்கு இடையில் உள்ளதை எத்தனை நாளில் படைச்சேன்னு சொல்கிறான்? 6 நாட்களில் படைத்தான். அன்புக்குரியவர்களே, அப்போ அறிஞர்கள் விளக்க சொல்கிறாங்க, அயில் மஅபூதுல்லதி லா தஸ்லுஹுல் இபாது இல்லா லஹு, அதாவது அல்லாஹ்வை அன்றி இபாதத் என்பது கூடாது. அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஹுவல்லதி அவ்ஜத ஸமாவாதி ஸபஅ வல் அர்தீன் வமா பைனஹுமா மினல் ஹல்கி ஃபீ சித்ததி ஐயாம். அல்லாஹு தஆலா அவன்தான் வானங்களையும் 7 வானங்களையும் அதே போன்று பூமிகளையும் அல்லாஹு தஆலா எத்தனை நாட்களை படைத்திருக்கிறான்? 6 நாட்களில். அவ்ஜதஹா மினல் அதமி பி தக்தீரின் வ நிஸாம், அதாவது இல்லாமல் இருந்து, ஏற்கனவே வானங்கள் இருக்கல்ல, பூமி எதுவும் இருக்கல்ல, இல்லாதிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறான். சரி, இதில் குறிப்பாக வருகிற ஃபீ சித்ததி ஐயாமின், எத்தனை நாட்களில்? 6 நாட்களில். அதாவது அறிஞர் சொல்கிறாங்க, இன்கீல மல் ஹிக்மத்து ஃபீ ஹல்கிஹா ஃபீ சித்ததி ஐயாம். அல்லாஹு தஆலா 6 நாட்களில் வானங்கள் பூமி வமா பைனஹுமா படைத்ததற்குரிய ஹிக்மா என்ன சொன்ன, நோக்கம் ஞானம் என்ன என்று கேட்குறாங்க. கேட்கப்பட்டால் அப்படி வக்கான காதிர அலா ஹல்கிஹா ஃபீ தர்ஃபத்தி ஐன், அவன் நாடு என்ன செய்யலாம், ஒரு தர்ஃபத் ஐனில் என்ன செய்யலாம், வானங்க பூமி என்ன செய்யலாம், அவன் நாடியதை படைக்கலாம். இதா அராதல்லாஹு பிஷைஇன், அல்லாஹ் எப்படி சொல்லுவான், குன் ஃபயகுன். அப்போ கண் சிமிட்டுற அளவுக்கு என்ன செய்யலாம், அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, புரியுதா? அது அல்லாஹ் தஆலா குன் ஃபயகுன் என்றது, இந்த விளக்கமெல்லாம் சொல்கிறது நம்ம புரியறதுக்காக வேண்டி, புரியுதா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது கமாலுல் குத்ரா, நான் பார்த்தோம் என்ன, அவனுடைய பேராற்றல் என்பது பூரணமானது. அப்போ 6 நாளில் அல்லாஹு தஆலா படைத்ததுக்குரிய ஹிக்மா என்னென்னு சொன்னால், அறிஞர்கள் சொல்கிறாங்க, கீழே என்ன ஹல்கஹா அலத் அன்னி அதல்லு அலா ஹிக்மதிஹி வலுத்துஃபி ததுபீரிங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு வஃபீஹி ஐதன் தஅலீமுன் நாஸ் வ தம்பீஹுல் இபாத் அலா தஅன்னி ஃபில் உமூரி வ அன்ன லிகுல்லி ஷைஇன் இன்தஹு அஜலா, தன்னுடைய படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்ல விரும்புகிறான். என்னென்னு சொன்னால், இதில் அதமுல் அஜலத்தி ஃபில் அம்ரி, அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளைகளில், அதே தன்னுடைய அது படைக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அவனுடைய கட்டளைகள் அதை நிர்வகிப்பதில் அல்லாஹு தஆலா எந்த ஒரு அவசரமும் கொள்ளவில்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான், உணர்த்துகிறான். எல்லா காரியங்களிலும் என்ன, இது அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம்தான், புரியுதா சொல்லுது. இது அந்த வசனத்துக்குரிய என்ன, நாம் இப்படித்தான் இதை முழுமையாக நாம் விளங்கிக்கோ அப்படி நாம் விளக்கக்கூடாது. அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம். அடுத்தது அல்லாஹு தஆலா தன்னுடைய மக்களுக்கு, மனிதர்களுக்கு உணரச் செய்கிறான். என்னென்றா, தலீம் வ தம்பீஹ் அல தஅன்னி ஃபில் உமூரி, எல்லா காரியங்களும் என்ன செய்யக்கூடாது, தஅன்னி என்ன சொன்ன என்ன, அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். வ அன்ன லிகுல்லி ஷைஇன் இன்தஹு அஜலா, அடுத்து அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு, ஒரு அஜலன்னு சொன்ன ஒரு தவணை இருக்கிறது, புரிய சொல்றது. அப்போ நம்ம குறிப்பாக சுருக்கமாக விளங்குறேன்னு சொன்னால், இப்போ அல்லாஹு தஆலா இது அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். அல்லாஹு தஆலா 6 நாட்களில் இந்த வானங்கள் பூமியை வமா பைனோ படைச்சது மின் ஹிக்மதிஹி, என்ன, அது அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ள விடயமாகும். இதை பற்றி நமக்கு ஆய்வு செய்கிறதோ, இப்போ அல்லாஹு தஆலா வானங்களைத்தான் சிந்திக்க சொல்லியிருக்கிறான், அப்படியா இல்லையா? வானங்களை பூமியை அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தியுங்கள். அல்லாஹு தஆலா எத்தனை நாளில் படைச்சிருக்கான்னு நம்ம சிந்திக்க குர்ஆன் சொல்லியிருக்கிறதா? இல்லை. அன்புக்குரியவர்களே,
நீங்கள் சூரத்துல் அம்பியாவை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் 23வது வசனத்தில் வஹுவலா யுஸ்அல் அம்மா யஃபல், அல்லாஹு தஆலா அவன் எதையெல்லாம் செய்கிறானோ அதை பற்றி அவனிடத்தில் என்ன செய்யப்படாது, கேள்வி கேட்கப்பட மாட்டாது. இப்போ அல்லாஹ்ட்ட வந்து யாருக்கு கேட்க முடியுமா? நீ வானத்தை 6 நாளில் படைத்திருக்கிறாய், 5 நாள் படைத்திருக்கலாமே, அல்லது என்ன ஏனைய படைப்புகளை போன்று குன் ஃபயகுன் அந்த முறையிலே படைத்திரு அண்ணா வஹுவலா யுஸ்அல் அம்மா யஃபல், அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்க முடியாது. ஆனால் வஹும் யுஸ்அலூன், படைப்புகள் என்ன செய்யப்படுவாங்க, இவரது படைப்புன்னு சொன்னால் நாஸ் வல் ஜின் அல் இன்ஸ் வல் ஜின், மனிதர்கள் ஜின்களும் என்ன செய்ய போவாங்க, கேள்வி அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம்னு சொன்னால் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்று வருகிறது. நம்ம தொடர்புமா இஸ்மால் பதர் அடுத்த அப்போ இந்த அல்லாஹுல்லதி ஹலக சமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி ஐயாமின் என்றதோடு நம்ம என்ன செய்வோம், நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சும்மஸ்தவா அலல் அர்ஷ் அது தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை வசனங்கள் அடுத்த நம்ம என்ன செய்வோம், வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்வோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புகள் நாம் நினைவுபடுத்தியதுதான், நம்ம சூரா முழுக்கை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதில் நம்ம எத்தனை பேர் சூரா முழுக் நாம் பாடமாக்கிட்டோம்? ஒரு 1.5 மாதம் வந்து சூரா முழுக் தஃப்சீர் நடந்துச்சு. பெண்கள் பெண்கள் பகுதியில் முழுமையாக பாடமாகணும் இருப்பீங்க. சில பேர் பாதி 30 வசனம் 15 வசனம் பாடமாக்கியிருப்பீங்க. ஆண்களில் முழுமையாக பாடமாக்கினவங்க மன செஞ்சுக்கிறீங்க, பாரக்கல்லாஹு ஃபீக். வேறு பாடமாக்கணும், அதான் நோக்கம் வந்து என்னண்டா, குர்ஆனை நம்ம இங்கே படிக்கக்கூடிய வசனங்கள் அத்தியாயங்களை மனனம் செய்யணும், அடுத்த பொருள் வந்து நாங்கள் பாடமாக்கணும். அப்போ இந்த அத்தியாயங்கள் நமக்கு என்ன செய்யலாம், இன்னும் நமக்கு மனனம் செய்வதற்கு ஒரு வசதி தான், ஒரு வாய்ப்பு, ஒரு காரணமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், நம்முடைய உஃபரியான தொழுகைகளில், நம்முடைய வித்ரு தொழுகையில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம எந்த அத்தியாயத்தை படிக்கிறோமோ நம்ம அதை ஓதி வரலாம். அதே அன்புக்குரியவர்களே, சூரத்துல் முல்காவும் என்ன செய்யுங்க, அவசரமாக பாடமாகுங்க. இதை நிறைவு செய்யும் பொழுது என்ன செய்யணும், இதை நாம் என்ன செய்வோம் என்று நாளை மறுமை அல்லாஹு தஆலா லிசாஹிபில் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆனுக்கு என்ன சொல்வான், இக்ரா வர்தகி, ஓதுங்கள் உயருங்கள் சொன்னங்க, ஃபி தர்ஜாத்தில் ஜன்னா, அப்போ சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளால் உயர்ந்து செல்லுங்கள். ஃபஇன்ன மன்சிலத்தக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீங்கள் எந்த வசனத்தில் நிறைவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய சுவர்க்கத்துடைய கடைசி அந்தஸ்து. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அத்தியாயங்களை மனனம் செய்ய வேண்டும். இதனுடைய கருத்துக்கள், இது சொல்லக்கூடிய விளக்கங்களை நாங்கள் என்ன செய்யணும், ஒரு முராஜா பண்ணி அதிலிருந்து நாங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.